பட்ஜெட்டில் கல்விக்கு 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கும் தமிழக அரசு மத்திய அரசு 2,000 கோடி ரூபாய் தரவில்லை என்பதை வைத்து அரசியல் செய்யலாமா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் இதனை தெரிவித்த அவர், தமிழை பயிற்று மொழியாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மொழியை வைத்து அரசியல் செய்து மக்களை திமுக முட்டாளாக்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இன்னொன்னு, தமிழ்நாட்டினுடைய மொத்தம் பட்ஜெட் எவ்வளவு? ஆண்டு பட்ஜெட் கிட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் போடுறாங்க. கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க. 45,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க. 45,000 கோடியில மத்திய அரசு 2,100 கோடி கொடுக்கலன்னா எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு. அது உங்களுக்கு 2,000 கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம். உங்களுடைய 2,100 கோடி எங்களுக்கு வேண்டாம், நாங்களே எங்க பட்ஜெட்ல கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 3வது மொழி போறா, 4வது மொழி போறா. நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க?